வணக்கம். சீமான் நல்ல தலைவரா? இல்ல விஜய் நல்ல தலைவராங்கிறது தான் இன்னைக்கு டேட்ல சமூக வலைதளத்துல அதிகமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க ஸ்பீச். இதுல அதிகமா அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்கிறது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் திமுகவுக்கு விரோத சக்தி. இதுல ஒரு படி மேல நின்னா விஜய் வந்து என்ன சொல்றாப்புலன்னு கேட்டீங்கன்னா, திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கருத்து ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. நீங்க வந்து கடைசியில சொல்லுங்க, சீமான் நல்ல தலைவரா இல்ல விஜய் நல்ல தலைவரா அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். சீமான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தை பசி இல்லாமல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாரு. பசி இல்லாமல் கொண்டு வர்றது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியல. இன்னைக்கு டேட்டுக்கு நாம் தமிழர் அந்த கட்சிக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து உள்ளூர்லேருந்து மாநாடு நடத்துகிறேன்னு கியூஆர் கோடு மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஏகப்பட்ட பணம் வருது. அவரோட பிறந்தநாள் ஒன்று நடக்குது. யார்? சீமானோட பிறந்தநாள் நடக்குது. சீமான் தனிப்பட்டு ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாரா? நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கார். இன்றைக்கி டேட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நரேந்திர மோடி இருக்கார். பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு நீங்கள் அதிகமாக சொத்து இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எங்கெங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிவிங்க. நரேந்திர மோடிக்கு இருக்க குஜராத்தில் ஒரு வீடு. முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு 1 பெட்ரூம் வீடு தான் இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய பிரதம மந்திரியாக இருந்தவங்களுக்கே 1 பெட்ரூம் வீடு தான் இருந்திருக்கு. ஆனால் சீமானோட வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது எந்த பிஸ்னஸ் பண்ணி வாங்கினாரு? இல்லை நீங்கள் வந்து இந்த நாம் தமிழருக்கு போடுற பணத்தில் தான் இதை வாங்கினாரா, இல்லை வாடகைக்கு இருக்காரா, இல்லை இது யாரோடது? இதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். புரியுங்களா? இன்னும் கட்சியில் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் கூட ஆகலை, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ ஃபண்டிங். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் வந்து உழவருக்கு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா, இந்த கோடாலி எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த சிம்பிள் எடுத்து வீட்டில் இப்படி வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விவசாயிக்கு சப்போர்ட்டுங்கிறாரு. ஏன் அது விவசாய இடத்துல போயிட்டு அது ஒரு ஃபோட்டோ பிடிக்காம வீட்டில் வந்து யாருக்கான இதில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் நீர் பாய்ச்சறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீர் பாய்ச்சும் போது யூஸ் பண்ணும்போது தண்ணி வரும்போது அது தண்ணி நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியான்னு தெரியாது. ஆனால் அதை குடிப்பாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அதை குடிப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி தாகத்தை கூட இது பண்ண முடியாமல் அந்த இடத்துல வந்து தண்ணியை வந்து விவசாயம் மண்ணுக்கு கொண்டு போகணுன்னு கஷ்டப்படுற கோடாலியை ஏசியில் வச்சு நானும் விவசாயி தான்ங்கிறத நம்ம எப்படி நம்பலாம்? இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா விவசாயியோட டூல்ஸை பயன்படுத்தணும்னு நல்லா 6 பேக்ஸ்லாம் நல்லா ஃபார்ம் ஆகும். அதை விட்டு ஏர்கான் ஜிம்மில் உட்காந்துட்டு 6 பேக்கை ஃபார்ம் பண்ணிட்டு நானும் விவசாயி அப்படிங்கிறாரு. அதை வந்து எப்படி நம்பலாம்? இதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி எல்லாத்தையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கேவோட பீன் டீம் வந்து சீமானு, டிஎம்கேவோட சி டீம் வந்து விஜய் அப்படிங்கிறாங்க. நமக்கு அப்படிலாம் தெரில. ஆனால் டிஎம்கே தலைவர் இல்லை பேர் போடல இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு நடக்குது பார்த்துறீங்களா? இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும்போது யார்ட்டையாவது வந்து காளையை வளர்த்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா, எந்த சிஎம்மா இல்லை டெப்டி சிஎம்மா இல்லை அவரோட பையனா வளர்த்துருக்காங்களா அப்படின்னா யார் வளர்த்துருக்கா, என்ன பேர், அது கொஞ்சம் கீழே பகிர்ந்துக்கோங்க. 10 வருஷமாக வந்து கட்சியில் இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டுருக்கா, சீமானு கபடியை வந்து ஒரு பெரிய விஷயமா இது பண்ணிகிட்ருக்கார். தமிழ் 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 தமிழுங்கிறார். கபடி வந்து இன்டர்நேஷ்னல் கேம். நம்ம நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பெரிய கேம். அதை இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் கொண்டு வந்து அப்பயே ஒரு படமும் எடுத்துருக்கு. கபடிங்கிறது அந்த காலத்துலேயே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் அப்படிங்கிறது விக்ரமோட பையன் போயிட்டு ஜப்பானில் போயிட்டு ஒரு கப் அடிச்சிட்ட மாதிரி ஒரு படமாக எடுத்து சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் மாரி செல்வராஜ் எடுத்திருக்க படம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரிய கேம், தமிழனோட கேமு. அதனால் சீமானமும் வந்து ஏதோ மாடு வளர்த்துருக்காரா அப்படிங்கிற சொல்லுங்கள். இதே நீங்கள் கர்நாடகாவுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜல்லிக்கட்டு இருக்காது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காளை மாடு இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா எருமை மாடு இதை வச்சு வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதே ஆந்திர பிரதேஷுக்கு போனால் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இது இருக்குது. இது மாதிரி வந்து ஜல்லிக்கட்டு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி மற்ற ஊரில் கிடையாது. இப்போ தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜல்லிக்கட்டையே எடுத்துகிட்டு போய் மற்ற ஊரில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. எத்தனையோ வருஷம் வந்து ஜல்லிக்கட்டே இல்லாமல் மறுபடியும் அதை கொண்டு வந்துரு. யார் கொண்டு வந்தா? இபிஎஸ் ஓபிஎஸும் மோடியும் சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க. அவனை தவிர வேறு யாரும் கொண்டு வரல. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தான் வந்து கையெழுத்து போட்டு இத்தனை வருஷம் இல்லாத மறுபடியும் வந்து சைன் போட்டு அது வந்து நேஷ்னல் கேமாக கொண்டு வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த ஜல்லிக்கட்டுக்கு சீமான் ஏதாவது மாடு வளர்த்துருக்காரா? இல்லை விஜய் ஏதாவது மாடு வளர்த்துருக்காரா? டிஎம்கே மாடு வளர்க்கல, சீமான் மாடு வளர்க்கல, விஜய் மாடு வளர்க்கல. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நடிகர் சூர்யா வந்து பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சூரியனை போட்டு படத்தில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவரை வந்து தப்பாக காட்டியிருப்பாங்க. அவர் வந்து ஐயராக இருப்பார். அவர் ஐயராக இருப்பார், ஒரிஜினல் ஐயராக காட்டாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஜாதி ஒழிப்பெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று ஜெய் பீமுங்கிற படத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1 கோடி ரூபா தான் மாரிதாஸ் பேசினதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் 100 கோடி ரூபா சம்பாரிச்சா அட்லீஸ்ட் ஒரு 10%, ஒரு 10 கோடி ரூபாயாவது கொடுத்துருக்கணும். அதை கூட கொடுக்குறதுக்கு மனசு இல்லை அவங்களுக்கு. இப்போ அப்பேற்பட்ட அந்த சூர்யாவே என்ன ஜல்லிக்கட்டு காலகட்டம் வச்சிருக்காரு, கார்த்தியும் வச்சிருக்காப்புல. நம்மளுக்கு வந்து இவ்வளோ இது பண்ணிட்டு ஏதோ பாரம்பரியம்னு சொல்லி இவங்களும் வந்து வச்சிருக்காப்புல. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சியை வளர்க்குறேன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்க டிஎம்கேட்ட இல்லை, சீமான்ட்ட இல்லை, விஜய்ட்ட இல்லை. இதை ஒரு கேள்வியாக நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இதையும் நீங்களே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈழத்தில் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்து சீமான் பாட்டுக்கு அப்படியே அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் ஈழத்தை அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஏகப்பட்ட பேர் மயங்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஈழத்தில் வந்து அவ்வளோ வெள்ளம் அடிச்சுட்டு போனாங்கன்னா இன்னும் நம்ம தமிழன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா அவன் தான் முன்னேற முடியாமல் இருக்கான். அவருக்கு ஏதாவது இந்த நாம் தமிழர்ல இந்த காசில் எடுத்து கொடுத்து ஏதாவது வந்து ஃபண்டிங் ஏதாவது பண்ணாரா, இல்லை விஜய் ஏதாவது பண்ணாரா? இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றேன். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நான் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல. நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த இதுக்கு வந்து சரி நிறைய பேர் கேட்குறாங்க, நீ வந்து இதுக்கு வந்து சிபிஐ கேஸை போடு, இதை போடுன்னு. இதுக்கு எப்படியா கேஸை போடுவோம்? உன்னை நம்பி பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வச்சு நீ போட்டு காராக வாங்கிட்டு இருக்க, புதுசாக கார் வாங்கிட்டு இருக்க. அதான் பண்ண முடியும், அதான் வந்து திட்டமாக பண்ணிகிட்டு இருக்க. அப்போ இதில் வந்து இவ்வளவு தூரம் உனக்கு கொடுக்குற பணத்தை வச்சே உன்னால் மக்களுக்கு நல்லது பண்ண முடியல, அப்புறம் மக்களுக்கு எப்படி நல்லது பண்ண போகிற அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. இது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா, இல்லை அவர் வந்து இது பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணியிருக்காரியா, இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா நாம் தமிழர் பேரை வச்சுட்டு மற்றவங்க நல்லது பண்ணுறது இவரோட சேர்க்கறது இல்லை. இவருக்கு வந்த பணத்தில் என்னது நல்லது பண்ணுறாங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு அறிக்கையை கொடுங்களேன். அதுதானே நான் கேட்குறேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இதை கேட்குறதுக்கு எது கெட்ட வார்த்தையில் சொல்லி என்னை திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் வந்து தெரியல. அப்புறம் அந்த நடிகர் விஜய்க்கும் வந்து இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக நிறைய இதில் என்ன கேட்டுட்ருக்காங்க, ஜனநாயகம் சொல்லி இப்போ என்னன்னா பகவத் கேசரியோட படத்தோட ரீமேக் வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அரசாங்கம் நிர்ணயிச்ச விலை 150 ரூபா. ஆனால் 80 ரூபா தான் அரசாங்கம் நிர்ணயிச்ச விலை. 150 ரூபாய் வச்சுக்கோ. இந்த 150 ரூபாய்க்கு டிக்கெட்டை கூட கம்மி பண்ண முடியல, நீ அரசியலுக்கு வந்து எப்படி டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஜய்க்கு வந்து வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வெள்ளைக்காரன் அடித்து கூட ஒரே இதில் வந்து 42 பேர் இறந்தது கிடையாது. ஆனால் நீ போகிறேன்னு சொல்லி 42 பேர் இப்போ இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்காம மற்றவங்க மேலே பழியை போட்டுட்டு கிடக்குற. அதில் என்ன நியாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புரியவே இல்லை. விஜயோட ஷோக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிக்கெட் கிடைக்காம முதல் நாளே இறந்து போகிறாங்க. இதை பற்றிலாம் எதுவும் கேட்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் பற்றி கேட்காம அரசியல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் ஆகணும்னு நினச்சா அனிதாவோட வீட்டுக்கு மட்டும் போயிருக்காரு. நீ அனிதா வீட்டுக்கு போகாமல் இருந்தேன், அதெல்லாம் வேண்டாம்ல. ஆனால் உன்னை நம்பி இத்தனை பேர் செத்து போயிருக்காங்களா, அவங்க வீட்டுக்குலாம் நீ போகணும்ல, அது ஏன் போகல அப்படிங்கிறது தெரியல. இதை கேட்டால் நம்ம என்னமோ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஏதோ பெரிய அளவில் தப்பு பண்ணாமல் நம்மளை வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. அது ஏன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுற? இந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது தான் வந்து மற்ற படத்தை ஓடாமல் வைக்கிறதா? ஃபார் எக்ஸாம்பிள் பராசக்தி படம் வந்துருச்சு, உன் படம் வரல, நீங்கள் வந்து அரசியலுக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யார்? விஜய் அரசியலுக்கு வரணும் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரே வார்த்தை, இந்த மாதிரி என்னோடய படத்தில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குப்பா, பராசக்தி படம் வருது, இந்த படத்தை வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது உங்களோட கடமையா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த தமிழ்நாட்டில் வர ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசுகிற என்னன்னா சினிமாவை மையமாச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அப்பேற்பட்ட மற்ற சினிமாவை கூட வாழவையும் வைக்க முடியல, உன் சினிமாவுக்கு ரேட்டும் கம்மி பண்ண வைக்க முடியல. அப்புறம் நீ அரசியலுக்கு வந்து என்னத்தை இது பண்ண போகிற? உன்னோட கட்சியோட மீட்டிங் வந்து 42 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ எதையும் கேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் சிஎம் ஆக போறியா? 275 கோடி வாங்கிட்டு 1.5 லட்ச ரூபா தான் சம்பளம். 1.5 லட்ச ரூபா சம்பளம் காரோட பெட்ரோலுக்கு போடுறது கரெக்டாக இருக்குமா? இந்த சம்பளத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்லிட்டு இருக்கு? இன்னும் கொள்ளை அடிக்கிறதுக்கா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? ஆல்ரெடி 42 பேர் இறந்து போகிறாங்க. நீ வந்து அரசியல் தலைவரானா இப்போ எத்தனை பேர் இறந்து போவாங்க உன் அமைதினால? இதையும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் யோசிச்சு என்ன விஜய் நல்ல லீடரா இல்லை சீமான் நல்ல லீடரா அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும்னு மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி.